கப்பர்நகும் ஜெப ஆலயத்தில் இயேசு. நம் ஆண்டவர் வழக்கத்தின்படி ஜெப ஆலயங்களில் உபதேசித்தார், போதித்தார், குணமாக்கினார், வேத வசனங்களை விளக்கினார். இஸ்ரவேலர் சிதறுண்டு தாங்கள் குடியேறின ஊர்களில் எங்கெல்லாம் 7 யூத ஆண்கள் இருந்தனரோ அங்கெல்லாம் ஒரு ஜெப ஆலயத்தை கட்டினர். வேத வசனங்களை படிக்கவும், ஆராயவும், போதிக்கவும் ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் அங்கு கூடினர். மற்ற நாட்களில் காலையில் பள்ளிக்கூடமாக இந்த ஜெப ஆலயங்கள் இருக்கும். மாலையில் அரசியல் விவாதிக்கப்படும், சிறு சிறு வழக்குகள் விசாரிக்கப்படும், நியாயப்பிரமாணத்தின்படி தண்டனையும் வழங்கப்படும். மரண தண்டனை வழங்க மட்டும் இவர்களுக்கு அதிகாரம் இல்லை. எருசலேம் தேவாலயத்தில் யூதர் அல்லாத அந்நியர் அனுமதிக்கப்படுவதில்லை. ஆனால் ஜெப ஆலயங்களில் அந்நியர்களும் ஆராதிக்க வரலாம். விக்கிரக ஆராதனை மட்டும் கடைபிடிக்காமல் ஒன்றான மெய்த்தேவனை அறியவும் தொழுது கொள்ளவும் விரும்பும் யாவரும் வரவேற்கப்படுவர். ஜெப ஆலயத்தில் யவீரு போன்ற ஒரு ஜெப ஆலய தலைவர் இருப்பார். பழைய ஏற்பாட்டு மோசையின் 5 ஆகமங்களும் சங்கீதங்களும் தீர்க்க தரிசனங்களும் தோல் சுருட்களில் அழகாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும். ஜெப ஆலயத்தை பராமரிக்க உதவியாளர் ஒருவர் இருப்பார். ஓய்வு நாள் தோறும் சரியாக ஓய்வு நாள் ஆரம்பத்தை அறிவிக்க எக்காலம் ஊதுவது, ஆலயத்தில் விளக்கேற்றுவது, அலமாரியில் பத்திரமாய் அடிக்க வைக்கப்பட்டிருக்கும் பழைய ஏற்பாட்டு தோல் சுருள்களை எடுத்து வாசிப்போரிடம் கொடுப்பது, சரியாக உச்சரிக்க உதவுவது, பின் மீண்டும் அவற்றை எடுத்து பத்திரமாய் அடுக்கி வைப்பது போன்ற உதவிகளை இவர் செய்வார். மூப்பர்கள், ஆசாரியர் மற்றும் ஜெபாலய தலைவர்கள் ஜெபாலயத்தின் 3 புறமும் உள்ள இருக்கைகளில் அமர்வர். பிரமுகர்கள் அமர மோசையின் ஆசனம் என்ற இருக்கை இருக்கும். இங்கிருந்து மோசையின் ஆகமங்களை படிப்பர். இந்த முதன்மையான இடத்தை பிடிக்க பலர் விரும்புவார்கள். ஆண்களும் பெண்களும் தனித்தனியே தரையிலே அமர்ந்திருப்பார்கள். ஜெப ஆலய ஆராதனை உபாகமம் 6:4-25 வரை உள்ள வசனங்களில் உள்ள இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என ஆரம்பிக்கும் பகுதியை மனனமாய் சொல்லி ஆரம்பிப்பர். இதோ இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்ற ஆலய ஆராதனை ஆரம்ப பாடல் கேட்போமா? அதன்பின் துதி மற்றும் ஸ்தோத்திரங்கள் சங்கீதங்களில் இருந்து பாடப்படும். அதன்பின் அனைவரும் எழுந்து நின்று ஜெபம் செய்வர். அன்றைய பகுதி வாசிக்கப்படும். உபதேசிக்க உரியவர் எவரேனும் இருப்பின் அவர் வாசித்த பகுதியை விவரிப்பார். புதியதாக ரபி எவரேனும் ஆராதனையின் போது அங்கே இருந்தால் அவரை போதிக்க அழைப்பார்கள். அதன்பின் ஆசீர்வாத ஜெபத்துடன் ஆராதனை முடியும். ஏறத்தாழ அதே ஆராதனை முறை இன்று நம் சபைகளில் கடைபிடிக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது.